ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஹேர் ஸ்மூத்னிங் வீடியோ தாங்க. ஹேர் ஸ்மூத்னிங் வந்து நான் கஸ்டமர் பண்ணதை உங்களுக்கு வீடியோவா போட்டிருக்கேன். ஹேர் ஸ்மூத்னிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றேன், அதுல என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்கு, எப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். என்னன்னா ஹேர் ஸ்மூத்னிங் பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்னிங்கா இருக்கட்டும், ஸ்ட்ரைட்னிங்கா இருக்கட்டும், நம்ம ஹேருக்கு பண்ற கெமிக்கல் ட்ரீட்டட் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம்னு நினைச்சாலுமே இல்ல எனக்கு வந்து அது நான் பண்ணா எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். நான் பேசினாலும் கஸ்டமர் வந்து முன்னாடி எங்கேயாவது பண்ணியிருக்காங்க. அந்த மாரி 1 இயர் பிஃபோர் பண்ணியிருக்காங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நான் பண்ணேங்க. எனக்கு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு ஹேரு. ஹேர் ஃபால் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆ நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஹேர் ஸ்மூத்தனிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு கெமிக்கல் ட்ரீட்டட் சர்வீசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாமே வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ற மாரி பார்லர்ஸ்ல ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட நீங்க பண்ணணும். ஏன்னா இந்த மாரி சிக்னேச்சர் சர்வீசஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்கனால தான் ப்ராப்பரா பண்ண முடியுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, சும்மா உங்ககிட்ட சொல்லல. ஏன்னா நானே ஒரு 10 இயர்ஸா ஸ்மூத்தனிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப வரைக்குமே ஹேர் ஃபாலோ, ட்ரைனஸோ இருந்ததே கிடையாது. ஏன்னா கரெக்டான ப்ரொசீஜர்ல ஒரு நல்ல ப்ராடக்ட் வச்சுட்டு கரெக்ட்டா பண்ணும்போது அந்த மாரி ஹேர் ஃபால்லாம் இருக்காது. மத்த சர்வீசஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேஷியலா இருக்கட்டும், வேக்சிங், பெடிக்யூர் இது வந்து எல்லாருமே காமனா பண்ண முடியும். ஆனா ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங், ஒரு பிரைடல் ஒர்க் இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்கனால தான் கரெக்ட்டா பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப ஸ்மூத்னிங்லாம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மூத்னிங்க பொறுத்தவரைக்கும் அதுல நெறைய இருக்குங்க. அப்ளிகேஷன் டைமிங் இருக்கு, ப்ராசஸிங் டைமிங் இருக்கு. அதுக்கப்புறம் அயர்னிங் டெம்பரேச்சர் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரோட ஹேர் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாரி டெம்பரேச்சர் வைக்கணும். அந்த மாதிரி நெறைய இருக்கு. ஒரு கிரீம் எவ்வளோ டைமிங் விடணும், அயர்னிங் எந்த அளவு பண்ணணும், ப்ளோ ட்ரை எவ்வளோ பண்ணணும், அந்த மாரி அவ்ளோ விஷயம் இருக்கு. அந்த மாரி ப்ராப்பரா எல்லாத்தையுமே பண்றாங்க ஒருத்தவங்களுக்கு அப்டின்னா, அதனால உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பா வராது. அதனால நீங்க ஸ்மூத்னிங் பண்றீங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா நல்லா விசாரிச்சுட்டு ஒரு நல்ல ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட ஒரு பெஸ்ட்டான பார்லர்ல உங்களுக்கு பண்றவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த மாரி எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு நீங்க பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஹேர் ஃபால் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்களும் வந்து ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணணும். இப்ப ஸ்மூத்தனிங் பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மூத்தனிங், ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ஃபாலோ சொல்லுவாங்க. இப்ப என்னோட சலூன்லயே நான் ஸ்மூத்தனிங் பண்றேன், போட்டாக்ஸ் பண்றேன், கெரட்டின் பண்றேன். என்ன பண்ணாலும் நான் வந்து அவங்க கிட்ட ஒரு ஃபாலோ சொல்லுவேன். நீங்க இப்படி இந்த மாரி ஷாம்பு யூஸ் பண்ணணுங்க. இப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. நெறைய பேர் என்னன்னா அத பண்றதில்ல. ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு நேச்சுரலா இருக்கிற ஒரு விஷயத்த கெமிக்கல் ஒரு கிரீம் போட்டு நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சரையே மாத்துறோம் அப்படின்னா, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க மெயின்டனன்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும். அதனால நீங்க ஒரு ஸ்மூத்தனிங்கோ, ஸ்ட்ரெய்ட்டனிங்கோ பண்றீங்க அப்படின்னா, அவங்க சொல்ற அந்த சஜஷன கேட்டுட்டு கொஞ்சம் நீங்க மெயின்டெயின்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்காது. ஓகேங்க. வாங்க வீடியோ போய் ஃபுல்லா பார்க்கலாம். என்னோட சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஹேர பத்தியோ, ஸ்கின்ன பத்தியோ இதுவரைக்கும் யாருமே சொல்லாத மாரி ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு வந்து நீங்க வீட்லயே என்ன பண்ணலாம்? பார்லர்ல என்ன மாரி சர்வீசஸ் எடுக்கலாம்? அப்படின்ட்டு சலூன பத்தின ஏ டூ இசட் எல்லா விஷயமுமே என்னோட சேனல்ல இருக்குங்க. அதனால சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான ஆல்ல போட்டுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இதாங்க அவங்களோட ஹேரு. இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திக்னஸ் வந்து இல்ல அவங்க ஹேர்ல. ஒவ்வொரு ஹேருமே இந்த பேபி ஹேர் மாரி மெல்லிசா இருக்கு. எப்பயுமே ஹேர் வந்து திக்னஸ் போகுது, திக்னஸ் இல்ல அப்டின்னாலே இந்த மாரி இருக்கும் ட்ரைனஸா. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே தனித்தனியாவே விழுகாது. ஒட்டுன மாரி இருக்கும் முடி. இவங்க ஃபர்ஸ்ட்டு சொன்ன விஷயமே என்னன்னா, எனக்கு ஸ்மூத்தனிங் பண்றீங்க, ஸ்ட்ரெய்ட்னிங் பண்றீங்க. அது எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஏன்னா முன்னாடி ஒரு பார்லர்ல பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு ஸ்டிக்கி ஆகுற மாரி பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த ஸ்டிக்கியே வேண்டாம். எனக்கு வந்து சில்கியா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி தான் இப்ப பண்ணிட்டுருக்கோம். ஆ நீங்க ஃபினிஷிங்ல பாருங்களேன். அந்த ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு லாஸ்ட் ஃபோட்டோ போட்டிருக்கேன் வீடியோல. அதுல பாருங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னன்னா, ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிஃபோர் ஸ்மூத்தனிங் கிரீமு. ஸ்மூத்தனிங் போடுறதுக்கு ஸ்மூத்தனிங் பண்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ற ஒரு ஷாம்பு இது. இதை வச்சு தான் நம்ம வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஹேர் வாஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டைம்ஸ் ஷாம்பு போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பில் வந்து ஏதாவது டேண்ட்ரஃப் இருக்கு, ட்ரைனஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த ஷாம்பு போட்டுட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு தான் ப்ளோ ட்ரை பண்ணணும். வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய ஷாம்பு போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம ஹேர்ல இருக்க அந்த கியூட்டிக்கல் லேயர் ஓப்பன் ஆகும். கியூட்டிக்கல் லேயர் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்மூத்தனிங் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் நீட்டா வரும்.
உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அவங்க வாஷ் பண்ணுறது. பார்த்தீங்களா, ஸ்கேல்பில் எப்படி ஒரு மைல்டாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணணும் ஹேர் வாஷு. வெறும் ஷாம்பு வாஷ் தாங்க, நம்ம எதுவும் இதுக்கு க்ரீமும் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மலாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா கண்டிஷ்னர்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி போடக்கூடாது, வெறும் ஷாம்பு வாஷ் மட்டும்தான் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம், நார்மல் வாட்டர் தான். ஒரு வார்மாக வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, சில பேருக்கு பச்சை தண்ணி சேராது அதனால. ஆனால் ஹாட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வெறும் பிளெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம், ஷாம்பு போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரைங்க. இப்போ ப்ளோ ட்ரை பாருங்க, ப்ளோ ட்ரை பண்ணும்போது நீங்கள் க்ளீனாக நல்லா ஹீட்டாக வச்சுட்டு ஃபுல் ப்ளோ ட்ரை பண்ணணும். ப்ளோ ட்ரையை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்ப்பும் சரி ஹேர்லேயும் சரி எங்கேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. ப்ளோ ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்களா, கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். நம்ம நல்லா நீட்டாக ப்ளோ ட்ரை பண்ணிக்கணும். அவங்க முடி அப்படியே சிக்கு சிக்காக இருக்குது, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ட்ரைனஸும் அந்தளவுக்கு இருக்குது, ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குது. அப்போ அதெல்லாமே போகிற மாதிரி தான் நம்ம இந்த ஸ்மூத்தனிங்கில் கொண்டு வரணும். அவங்க ஒரு 1 இயர் முன்னாடி பண்ணியிருப்பாங்க போல், அப்படியே ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்க ஸ்மூத்தனிங்கு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேடல் ப்ரஷ் வச்சுட்டு நான் ப்ளோ ட்ரை பண்ணுறேன். ஏன் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன்னா, அந்த கேர்லி இருக்கும் இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கேர்லியாக இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த ப்ரஷ் வச்சு பண்ணும்போது அந்த ஹேர் ஸ்ட்ரைட் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு நம்ம க்ரீம் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் ப்ராசஸ் ஆகிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ப்ராசஸிங்கும் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செக்ஷன் பிரிச்சுட்டேன். ப்ளோ ட்ரை நல்லா பண்ணிவிட்டு செக்ஷன் பிரிச்சுட்டு க்ரீம் அப்ளிகேஷன் ஆரம்பித்தாச்சு. ஹேரில் நம்மள கிளிப் பண்ணி வச்சுட்டு குட்டி குட்டியாக ஹேர் செக்ஷன் எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்துருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி சின்ன சின்ன லேயராக எடுத்துட்டு ஸ்கேல்ப்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் தள்ளி தாங்க போடணும். ஸ்கேல்ப்பு ஒட்டி எப்பயுமே கெமிக்கல் ட்ரீட்டட் பண்ணுற அந்த போட்டக்ஸாக இருக்கட்டும், கெரட்டினாக இருக்கட்டும், ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்டிங், என்ன கெமிக்கல் ட்ரீட்டட் ஹைலைட்டிங் என்ன பண்ணாலுமே நம்ம வந்து ஸ்கேல்ப்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டு தான் க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணணும். நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எந்த மாதிரி க்ரீம் போட்டு அப்படியே பிளெண்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டு. க்ரீம் எங்கேயுமே பிடிச்சி நிற்கவும் கூடாது, அதே மாதிரி ஹேரில் எங்கேயும் படாமல் இருக்கவும் கூடாது. அந்த மாதிரி நீட்டாக அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷன் பிரித்து நீட்டாக நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். நிறைய பேர் நிறைய ஹேர் எடுத்துருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு க்ரீம் அப்ளை பண்ணும்போது அந்த அடியில் இருக்கிற முடி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல போய் படவே படாது க்ரீமு. நீங்கள் அந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஃபுல் அப்ளிகேஷன் வந்து நீட்டாக பண்ணணும். ஹேர் ஸ்மூத்னிங்கை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம், அதே மாதிரி டைமிங் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்து ப்ராப்பராக பண்ணிக்கணுங்க. லாஸ்ட்டு செக்ஷன் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன், குட்டி குட்டியாக ஹேர் எடுத்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, நான் க்ரீம் எப்படி போடுறேன், எப்படி பிளெண்ட் ஆக்குறேன்னு உங்களுக்கு சொல்லி கிளியராக இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். நீங்கள் பாருங்கள், இந்த செக்ஷனுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன், அதை எப்படி நான் பிளெண்ட் ஆக்குறேன்னு பார்த்தீங்களா. அந்த விரல் சந்தில் ஹேர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் ஆக்கணும். அப்போ தான் நம்மளோட அந்த கியூட்டிக்கலுக்குள்ளே போயிட்டு அந்த க்ரீம் கவர்ட் ஆகும். அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேரை ஃபுல்லாக இப்படி பிடிச்சி நீட்டாக அப்படியே நேராக வச்சிடணும். வச்சுட்டு 30 மினிட்ஸ் விடணுங்க. 30 மினிட்ஸ் வந்து ஒரு டைமிங் மினிமம். அதுக்கப்புறம் இது ஒரு செக்ஷன், இது வந்து செக் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. இது வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சுங்க. ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஹேர் வாஷ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹேர் வாஷை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, ஏன்னா நம்ம ஒரு 1/2 hour இந்த க்ரீம் விட்டுருக்கோம் உங்கள் தலையில், அதனால ஸ்கேல்ப்லலாம் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். அதனால ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணணும். வாஷிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஸ்மூத்னிங்கில். நீங்கள் வாஷிங் நல்லா பண்ணலை, நிறைய பேருக்கு வந்து ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் ஃபால் ஆகும். சொல்லுவாங்க ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்கேல்ப்லேருந்து ரொம்ப முடி கொட்டுதுங்க, வேறாக போயிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம வாஷிங்கில் பண்ணுற மிஸ்டேக்னால தான். வாஷிங் ரொம்ப கிளியராக பண்ணிடணும். பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை ஆரம்பிச்சிட்டேங்க. ப்ளோ ட்ரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் 100% ஃபுல்லாக ட்ரை ஆக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஹேரவும் ஸ்கேல்ப்பும் நல்லா காய வச்சுருங்க. ப்ராசஸிங் செக் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் போன வாட்டி ஸ்மூத்னிங் பண்ண அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஸ்மூத்னிங் பண்ணேங்க, எனக்கு வந்து அவங்க ப்ராசஸிங்லாம் பார்க்கலையே, ஒரு டைமிங்கில் வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு. ப்ராசஸிங் வந்து மிஸ்டேக்காக இருக்கும் போது ஹேர் வாஷ் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்மூத்னிங் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்காது. அதனால் ப்ராசஸிங் கரெக்டாக செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணணும்.
ஹேர் வாஷ் பண்ணிட்டு இப்போ ப்ளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளோ ட்ரை வந்து 100% நல்லா பண்ணிடணும். ப்ளோ ட்ரை முடிச்சாச்சுங்க. ப்ளோ ட்ரை முடிச்சுட்டு அயனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அயனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த காது கிட்ட பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். காதை அவங்கள மடக்கி பிடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அயனிங் ஸ்டார்ட் பண்ணணும். அயனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி தாங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சில பேர் வந்து ஸ்கேல்ப்பு கிட்ட அப்படியே ஸ்டே பண்ணி வச்சிருவாங்க அயனிங் மிஷினை. அயனிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கேல்ப்பு கிட்ட வந்து கொண்டு போன உடனே எடுத்துடணும். டக்கு டக்குன்னு எடுத்து ஒரு 2-3 டைம் அயன் பண்ணணும். அந்த இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடாதீங்க. ஒரே மாதிரி அப்படியே எடுத்து அயன் பண்ணணும். அயன் பண்ணும்போதே உங்களுக்கு பார்க்கறது தெரியும். அந்த ஃப்ரண்ட்லலாம் உங்களுக்கு குட்டி குட்டி ஹேர்ஸ் நிறையா இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்துட்டு அவங்க ஸ்கேல்ப்லேயே படாமல் உங்களுக்கு சூடு படாமல் நான் அயன் பண்ணிட்டு இருக்கேன். இயர் பார்ட்டிஷன் 2மே அயன் பண்ணி முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த பின்னாடி பக்கம் க்ரௌன் ஏரியா எடுத்து அயன் பண்ணிட்டு இருக்கேன். க்ரௌன் ஏரியா அயன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் வீடியோவில் பார்த்தீங்களா பாருங்களேன், ஒரு ஷைனிங் இருக்கும் அவங்க ஹேரில். முன்னாடி இருக்கும்போது இந்த ஷைனிங் இல்லை, ட்ரைனஸ் நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஷைனிங் இருக்குது இல்லைங்களா, இந்த ஷைனிங் வரணும் கண்டிப்பாக. அது வந்து நீங்கள் க்ரீம் அப்ளிகேஷன்லேயும் அந்த ப்ராசஸிங்லேயும் தான் இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஷைனிங்காக நீட்டாக இருக்கும் ஹேரு. ஏன்னா இவங்க கேட்டாங்க இல்லையா ஸ்டிக்கியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போயே பாருங்களேன் ஸ்டிக்கியாக இருக்காது. பார்க்கும்போதே அப்படியே தனித்தனியாக தான் இருக்கும் முடி. இந்த மாதிரி தான் கண்டிப்பாக ஃபினிஷிங் இருக்கணும் நீங்கள் ஸ்மூத்தனிங் பண்ணும் போது. அயனிங்கில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருந்துட்டேங்க. ஆனாலும் ஒவ்வொரு கஸ்டமரை அட்டன் பண்ணும் போதுமே மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருக்கும். அவங்க கேட்ட மாதிரி ஃபினிஷிங் வந்துடணுமே, கரெக்டாக வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராசஸிங்கும் நான் அடுத்தடுத்து ஒன்று பண்ணும் போதுமே நான் அதை யோசிச்சுட்டே தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து அயனிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடிச்சுட்டு க்ரீம் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் க்ரீம் இது ஸ்மூத்தனிங்கில். க்ரீம் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க ஹேர் பாருங்களேன் அப்படியே ஷைனிங்காக வலுவலுன்னு நல்லா இருக்குது பார்க்கும்போதே. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபினிஷிங்கில். இந்த க்ரீமும் போட்டு நம்ம ப்ளோ ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு அந்த சில்கினஸ் இருக்கும் ஹேரில். ஆனால் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட, என்னங்க ஸ்மூத்தனிங் இப்படி தான் இருக்குமா, நாங்கள் ஸ்மூத்தனிங் பண்ணமே இவ்வளோ ப்ராசஸ் பண்ணலையே அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு சிலர். மேபி ஏதாவது உங்களுக்கு ப்ராசஸிங் மாறுது அந்த மாதிரி ஏதாச்சுனாலும் நீங்கள் அதை நல்லா கேட்டுக்கோங்க. இதை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் ஸ்மூத்தனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். இல்லை நீங்கள் ஒரு பேசிக் லெவல் பியூட்டிஷியனாக இருக்கீங்கனாலும் இதை பார்த்தாலே உங்களால் ஸ்மூத்தனிங் பண்ண முடியும். கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். க்ரீம் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு, இந்த க்ரீம் வந்து ஸ்மூத்தனிங் க்ரீம் மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா கொலன்னு தான் இருக்கும் க்ரீம். நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டாச்சுங்க. 20 மினிட்ஸ் விட்டுட்டு நான் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த க்ரீம் வந்து நம்ம தாராளமாக நல்லா ஹேரில் பிடிக்கிற மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு 20 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணாலே அப்படியே நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் ஹேரில். இப்போ வாஷ் பண்ணும்போதே எங்களுக்கு ஹேர் தொட்டு பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்கும், அந்த ஒரு ஷைனிங் இருக்கும். ட்ரைனஸே சுத்தமாக இருக்காது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நம்ம கஸ்டமரோட ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாஷ் பண்ணியாச்சுங்க. நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடணும். நான் சொன்ன விஷயந்தான், க்ளீனிங் ரொம்ப முக்கியம். இதில் வந்து நீங்கள் ஸ்கேல்பில் எந்த க்ரீமுமே ஒட்டி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணணும். இப்போ ப்ளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ப்ளோ ட்ரை பண்ண ஹேருக்கும் இப்போ ப்ளோ ட்ரை பண்ணுற ஹேருக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளோ ட்ரை மட்டும் பண்ணால் போதுங்க. ப்ளோ ட்ரை வந்து ஃபுல்லாக நல்லா ஹேரும் ஸ்கேல்ப்பும் நல்லா ட்ரை ஆக்குனதுக்கப்புறமா அப்படியே சீரம் போட்டு விட்டுடலாம் அவங்க ஹேரை. அயனிங்லாம் பண்ண தேவையில்ல. ஒரு சிலர் வந்து செகண்ட் டைம் அயன் பண்ணுவாங்க, அப்படி எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ நான் வெறும் ப்ளோ ட்ரை தான் பண்ணியிருக்கேங்க. இத்தனைக்கும் ஃபிங்கர் ட்ரை தான், பேடல் ப்ரஷ் எல்லாம் வச்சு பண்ணலை. அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஃபஸ்ட்டு பார்த்த ஹேருக்குமே இப்போ பார்த்த ஹேருக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கிளைண்ட் வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நான் கேட்ட மாதிரியே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு எப்பயுமே கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபைடு, அவங்க அந்த சிரிச்ச முகம் தாங்க ரொம்ப முக்கியம். இங்கேருந்து என்ன சர்வீஸ் பண்ணிட்டு போனாலும் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக போகணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இத்தனை வருஷமாக அப்படி தான் நினச்சி இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள் அவங்க கேட்ட மாதிரியே சூப்பராக வந்துருச்சு ஹேரு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து ஸ்மூத்தனிங் வந்து ஸ்டிக்கியா தெரியக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஹேர் வந்து அப்படியே ஒட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா ஸ்ட்ரைட்னிங்க்கும் ஸ்மூத்னிங்க்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்குங்க. நீங்க ஸ்ட்ரைட்னிங் பண்றீங்க அப்படின்னா தான் அந்த குச்சி குச்சியா ஒட்டுன மாதிரி இருக்கும். எப்பயுமே ஸ்மூத்னிங் வந்து ஓரளவுக்கு நேச்சுரலா தான் இருக்கும். அவங்க கேட்ட மாதிரி தான் அந்த ஹேரும் நாங்க பண்ணியிருக்கோம். பார்லர்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தாங்க ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் க்ரீம் வச்சுட்டு நம்ம கரெக்டான ப்ரொசீஜர்ல பண்ணும்போது ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு இது கண்டிப்பா மெயின்டைன் ஆகும். நான் இவங்களுக்கு சொல்ற மாதிரி ஷாம்பு, கண்டிஷனர், மெயின்டெனன்ஸ் இவங்க எல்லாமே பண்ணும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க இத ஏதாவது கோயம்புத்தூர்ல இந்த சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா என்னோட மெசேஜ் பண்ணுங்க. நான் கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். இல்லைன்னா லொகேஷன் குடுக்குறேன். நீங்க இங்க கூட வந்து ஸ்மூத்னிங் எல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய வெளியூர்ல இருக்கவங்க அந்த மாதிரி தான் இப்ப சடனா இங்க வராங்க, வெக்கேஷன் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மூத்னிங்கோ, கெரட்டினோ, போட்டாக்ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் எங்கிட்ட கேட்டுட்டு ஷாம்பு, கண்டிஷனர் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அந்த மாதிரி கூட உங்களால பண்ண முடியும். இல்ல உங்களுக்கு ஸ்மூத்னிங் பண்ணணும், ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களால இங்க வர முடியாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் பார்லர்ல ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேங்க. வணக்கம்.